ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே இங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை நமக்கு தருகிறார். 2 பேர் ஒருமனப்பட்டால், 3 பேர் ஒருமனப்பட்டால், அவர்கள் கூடி ஜெபிக்கும் இடத்தில் நானும் இருப்பேன். சிலர் நம்முடைய ஜெபங்களை நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு சந்தேகத்தோடு கேட்போம், சந்தேகத்தோடு பார்ப்போம். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா? ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறாரா? என் ஜெபத்தை கேட்பதற்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறாரா என்றெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு. இங்க ரொம்ப முக்கியமானது ஒரு மனம். நிறைய பேர் ஜெபிப்பார்கள், ஆனா ஒரு மனம் இருக்காது. நான் சரியா சொல்ல போனா ஸ்மித் விகில்ஸ்வர்த்ன்னு நினைக்கிறேன். அவரா சார்ல்ஸ் ஃபின்னியான்னு தெரியல, ஆனா ஸ்மித் விகில்ஸ்வர்த் தான். ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவர் டெலிவரன்ஸுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, அங்க இருக்கிறவங்கிட்ட கேட்பார், விசுவாசம் இருந்தா இரு, இல்லைன்னா வெளில போயிரு. ஆண்டவர் இவங்களுக்கு விடுதலை தருவான், நீ நம்பினா இங்க உள்ளரு, இல்லைன்னா நீ வெளில போயிரு. உன்னால் அந்த விசுவாச தடை, அவிசுவாசத்தினால இங்க தடை வந்துடக்கூடாது. அப்படி சொல்லி அவர் ஜெபம் பண்ணி பல அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறது, ஒருமனப்பட்டு நீ ஜெபிக்கும் பொழுது அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவிலே அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார், செவி கொடுக்கிறார். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் கேட்கிற ஆண்டவர். பவுலும் சீலாவும் அடிப்பட்ட நிலையிலேயுமே கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் நடுவில் கர்த்தர் இருந்தார். அதான் ஒரு மனம், ஒன்னஸ். 2 பேரு ஒன்னா ஜெபம் பண்ண போவாங்க, ஒரு மனம் இருக்காது, வாக்குவாதங்கள் இருக்கும். சில நேரத்துல ஜெபிப்பதற்கு நாம் 2 பேர் ஒன்னா கூடி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானித்து போய் உட்கார்ந்தா ஆர்கியூமெண்ட் வரும் பாருங்க. அந்த ஆர்கியூமெண்ட்ல அந்த ஜெப ஆவியே போயிடும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கவே முடியாது. அப்புறம் போராடணும், ஆண்டவர்கிட்ட போராடி 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 ஒருமனதை கேட்டு ஆண்டவர் அதற்கு பின்பு ஒரு மனம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜெபிக்க முடியும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அவ்வளோ பவர், எனக்கு எல்லாம் தெரியும், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், எனக்கு இந்த அதிகாரத்தை தந்திருக்காரு, அந்த அதிகாரத்தை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனம் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது, நத்திங். ஒரு மனம் இருந்தால் தான் அந்த ஜெபத்திற்கான பதில் கிடைக்கும், கேட்கப்படும், அதை கர்த்தர் கொடுப்பார். அதனால தான் சொன்னார், புருஷன் மனைவி சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவர். நாம குடும்ப ஜெபம் அதுக்கு தான் பண்ணுகின்றோம். குடும்ப ஜெபமா குடும்பமாய் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் நடுவில் அவரும் இருக்கிறார், அவர் கவனமாய் கேட்பார். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நீங்க குடும்பமாய் ஜெபிக்கணும். அப்பொழுது பாருங்க, உங்க குடும்பத்துல ஒரு வித்தியாசமான நன்மைகளை, வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுகிறதை காண முடியும். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு நல்ல ஆண்டவரை நீங்க பார்க்கவே முடியாது. நம்முடைய தேவனை போல ஒரு நல்ல தேவனை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். அதனாலதான் சொன்னாரு, என் நாமத்தினாலே 2, 3 பேர் ஒருமனப்பட்டால் ஜெபம் பண்ணினால் நான் அவர் நடுவில் இருப்பேன், அவர்கள் ஜெபங்களை கேட்பேன். பதில் கொடுக்கிற ஆண்டவர்.
நாம் ஒரு மனம் இல்லாமல் ஜெபிக்கிறதுனால தான் நிறைய காரியங்களிலே வேறுபாடு. நீங்க வெளியரங்கமா பாருங்களேன், நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்றேன்ற போர்வையில சிரிப்பாங்க. அப்படியே சிரிச்சு தான் வந்து ஜெபம் பண்ண வருவாங்க. உண்மை இருக்காது. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சிலருக்கு உண்மை இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் என்கிட்ட அப்படி பேசுவார். கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டார். எல்லா அதிகாரத்தையும் என் நாவல வச்சிருக்கார். நான் சொன்னா நடக்கும், நான் சொல்லலாம் நடக்காது. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரட்டா? தேவனோடு நீங்க நடந்தா அவர் உங்களோடு இருப்பார். அவர் சொல்றத நீங்க கேட்டா நீங்க சொல்றத அவர் கேட்பார். அவர் கட்டளையிடுறத நிறைவேற்றினீங்கன்னா நீங்க சொல்றத அவர் நிறைவேற்றுவார். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று கனவுல கூட நினைக்காதீங்க. நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் வந்து அவருடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அவருடைய வார்த்தையை நான் பின்பற்ற மாட்டேன், அவர் சொல்றத நான் செய்ய மாட்டேன். ஆனா நான் சொல்றதை தான் அவர் செய்யணும்னா செய்ய மாட்டேன். சிலர் அடம் பிடிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர்லாம் நான் ஊழியத்துக்கு வரணும்னு, ஆண்டவரே எனக்கு இந்த வசதியெல்லாம் இருந்தால் தான் நான் ஊழியத்துக்கு வருவேன், இல்லைன்னா அவங்க ஊழியத்துக்கு வரமாட்டேன். ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு வசதியா வேணும், தரேன். கொடுத்தாரு. வசதி வந்துருச்சு. இப்போ ஊழியத்துக்கு வரணும்ல. இப்போ என் மனைவி எனக்கு ஊழியத்துக்கு தடையா இருக்கா. ஓ மனைவி உனக்கு ஊழியத்துக்கு தடையா இருக்காளா, அவளையும் தூக்கிடுறேன் அப்படின்னு தூக்கிட்டாரு. இப்போ அவர் நான் தனியா இருக்கேன், எனக்கு துணை இல்லாம இருக்கேன், எனக்கு ஒரு துணை வேணும். உனக்கு ஒரு துணை வேணுமா, இந்தா உனக்கு தரேன். ஊழியத்துக்கு வந்தாலும் வரல. அதுக்கப்புறம் செத்து போன மூத்த மனைவியுடைய பணத்தை வச்சு நல்லா இடத்த வாங்கி வீட்டை கட்டி, ஒரு சர்ச்சை கட்டி, வீட்டை மேலே கட்டி அட சொன்ன. என்னதான் உனக்கு ஊழியத்துக்கு வர சொன்னா, உன்னை ஊழியத்துக்கு அழைச்சா எனக்கு இதை கொடுன்ற, எனக்கு இதை எடுன்ற, எனக்கு இதை வெய்யின்ற, எனக்கு இது வேணுன்ற. பார்த்தாரு, சரி உன்னை இதுக்கு மேல பூமியில வச்சா தாங்காதுன்னு தூக்கிட்டார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா அவர் எனக்கு கீழ்ப்படியணும். என்ன லாஜிக் இது? நான் அவர் சொல்றதை கேட்க மாட்டேன், ஆனா நான் சொல்றதை அவர் கேட்கணும். அடிமையா? சிலர் அப்படிதான் ஆண்டவரை நினைச்சிருக்கிறது. நான் சொன்னா அவர் செய்யணும், ஏன்னா நான் அப்படி. வெளியில பாருங்க, பரிசுத்த மாதிரி நட்டிப்பு, செம்ம நட்டிப்பு நடிப்பாங்க சிலர்லாம். பார்த்தீங்கன்னா உள்ளூர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரிசுத்தம், ஹோலி. கொஞ்சம் ஊரை விட்டு வெளில போட்டோம், இலையை தாண்டட்டும், எல்லாம் வந்துடும் உள்ள. யார் பார்த்தா, யார் போனா, யார் வந்தா அப்படின்னு வந்துடும், எல்லாம் வந்துடும், உள்ள வந்துடும். ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அவர் ஏற்கனவே நல்லா குடிக்கக்கூடிய மனிதன். அவர் ரட்சிக்கப்பட்டார், குடியெல்லாம் விட்டார். இப்போ அந்த ஃபங்க்ஷன் போன உடனே அந்த ஃபங்க்ஷனில் அவருக்கு ஒயின் பரிமாறப்படுது. நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ நான் இதெல்லாம் தொட மாட்டாங்க, எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்லை, ஒயின் கொடுத்தாங்க, வாங்கி இறக்கிட்டாரு. ஒன்றுக்கு 3-4 டம்ளர் இறக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தார். மனைவியிட சொல்றார், எனக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டால் தான் செட் ஆகும். பழைய எண்ணங்கள் வந்துருச்சா, பழைய சிந்தனைகள் வந்துருச்சா, பழைய காரியங்கள் வந்துருச்சா? இது நல்ல மப்பிள போதையில் போய் ஒரு ஜோம் பண்ண என்னத்தை ஜோம் பண்ணுவார்? நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. 2 விஷயம் கவனத்தில் இருங்க. அவருக்கு கீழ்ப்படிதல், அதான் உத்தமம். அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும்.
அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். 2வது அவரை தான் முன்னிறுத்தணும். முதல்ல கீழ்ப்படியணும், அவரை முன்னிறுத்தணும். கீழ்ப்படியணும், முன்னிறுத்தணும். கீழ்ப்படியணும், முன்னிறுத்தணும். 2 செஞ்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் தள்ள மாட்டார். நீங்க சிங்கிளா இருப்பீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இணைந்து 2 பேர் ஆயிடுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மனதை தந்த ஜெபத்தை கேட்பார். நான் சிங்கிளா தான் இருக்கேன், எப்படி நான் டபுளா ஜெபம் பண்றது? நீங்க சிங்கிளா தான் இருப்பீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இணைந்து கொள்ளுவார். நாம ஜெபிக்க வேண்டியது என்னதென்று தெரியாத போது வாக்குறுதிக்கு அடங்காத பெருமூச்சினோட வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த கால வேளையில 2 மனசுல வச்சுக்கோங்க. நான் கீழ்ப்படியணும் கர்த்தருக்கு, அவரை முன்னிறுத்தணும். அவ்வளவுதான். உங்க தலை உயரும், உங்க வாழ்க்கை உயரும், உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கேட்கப்படாத உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.